அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் சர்வ ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மாதம் சர்வ ஏகாதசி பாவங்களை போக்கி புண்ணியங்களை வரவைக்கும் புனிதமான விரத தினமாகும். பரம்பொருள் பெருமாளிற்கு உகந்த நாளாகும். அதிகாலையில் எழுந்து நீராடி துளசி இலைகளுடன் பெருமாளை வழிபடுவதன் மூலம் மன உளைச்சல் நீங்கி முன்னோர்களின் ஆசியுடன் மோட்சம் கிடைக்கும். இந்த விரதத்தால் வைராக்கியம், சுய கட்டுப்பாடு வளரும். முந்தைய பிறவி பாவங்களும் விலகும் என நம்பப்படுகின்றன. மாசி மாதத்தில் வரும் சர்வ ஏகாதசி விரதம் பல பிறவைகளில் செய்த பாவங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கும் வல்லமை கொண்டது. ஆழகால மரணமடைந்த மூதாதியர்கள், அதாவது அகால மரணமடைந்த மூதாதியர்கள் மோட்சம் பெற மாசி மாத வளர்பிற ஏகாதசி, அதாவது ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்து. இந்த நாளில் தான் விஷ்ணு சக்கரநாமம் பாராயணம் செய்து பெருமாளை வழிபடுவது துன்பங்களை போக்கி சகல சௌபாக்கியங்களும் தரும். அதிகாலையில் விஷ்ணுவின் படத்திற்கு விளக்கேற்றி துளசி கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஏகாதசி நாட்களில் அரிசி உணவுகளை தவிர்த்து பழங்கள் மற்றும் பால் போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டு எடுத்த நாள் துவாதசி என்று விரதத்தை முடிப்பது முக்கியமாகும். முக்கியமாக 2026 பிப்ரவரி 13 மாசி 1 வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி தினமாகும். இது விஷ்ணு பெருமான் வழிபாட்டிற்கு மிக முக்கிய நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த பிரம்ம அத்தி தோஷம், மூதாதியர்கள் மோட்சம், மன உளைச்சல் ஏற்படும் விரக்தி போன்றவை மாசி மாத ஏகாதசி நாட்களில் விரதத்தை கடைபிடித்தால் நன்மை விட்டு நீங்கும். காயத்ரி மந்திரத்திற்கு மிஞ்சிய மந்திரமும் கிடையாது, கங்கைக்கு மிஞ்சிய தீர்த்தமும் கிடையாது, தாய்க்கு சமமான தெய்வமும் கிடையாது, ஏகாதசிக்கு சமமான விரதமும் கிடையாது என்று அக்னி புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஏகாதசி விரதத்தின் பலன் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை தரும். இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி பெருமான் பார்வதி தேவியுடன் சிவபெருமான் அவர்கள் ஆடிய நடனம் இந்த மாதத்தில் தான் இருந்தது. முக்கியமாக சிவபெருமானை பார்வதி தேவியிடம் எடுத்து கூறியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரும் 11ஆம் நாள் வளர்பிற ஏகாதசி என்றும், பௌர்ணமிக்கு பிறகு வரும் 11ஆம் நாள் தேய்பிற ஏகாதசி எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆண்டுக்கு 24 அல்லது 25 ஏகாதசி திதிகள் வருகின்றன. ஒவ்வொரு மாதம் வரும் வளர்பிறை தேய்பிறை ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட பலனும் உண்டு. மார்கழி மாத வளர்பிறை வைகுண்ட ஏகாதசி என்ற சிறப்பை பெறுகிறது. அன்றைய நாளிலிருந்து ஏகாதசி விரதம் கடைபிடித்து வந்தால் முக்கியமாக கிடைக்கும் பலன்கள் கணக்கில் அடங்காது. மாசி மாதம் வளர்பிற ஏகாதசி ஜெய ஏகாதசி எனவும் அகால மரணமடைந்த மூதாதியர்கள் மற்றும் மோட்சம் பெறும், மன உளைச்சல் அகலும், வாழ்க்கையில் ஏற்படும் விரக்தி நம்மை விட்டு நீங்கும். மாசி மாத தேய்பிறை ஏகாதசி சஸ்திலா எனப்படும். இன்று கொய்யாப்பழம் அல்லது கொட்டைப்பாக்கை வைத்து பூஜை செய்தால் பிரம்ம அத்தி தோஷம் நீங்கும். ஏழை பிராமணர்களுக்கு இருப்பு வடை சட்டியில் எள்ளுடன் தானம் செய்து தர வேண்டும். மேலும் பாதுகை, கூடை, கரும்பு, நீருடன் தாமிரக்குடன், பசு முதலியவை சேர்த்து 6 பொருட்கள் தானம் தந்தால் பிரம்ம அத்தி தோஷம் நீங்கும். 6 வகை தானம் செய்வதனால் சஸ்திலா என இந்த ஏகாதசி அழைக்கப்படுகின்றன. பொதுவாக ஏகாதசி விரதம் இருந்தால் மாபெரும் செல்வ வளம், அனைத்திற்கும் மேலாக அனைத்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவே இருக்குமாகும். இந்த ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் அனைத்து விதமான செல்வ செழிப்பும் நாம் பெற முடியும். ஏகாதசி விரதம் மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவதற்காக இருக்கப்படுவது. ஒரு வருடத்தில் வரும் 24 ஏகாதசிகளில் விரதம் இருப்பது அல்லது தொடர்ந்து 12 ஏகாதசி திதிகளில் விரதம் இருப்பது பல 100 அஸ்வமேத யாகங்களும் கங்கையில் பலமுறை புனித நீராடியதற்கு சமமான பலன்களை தரக்கூடியது என புராணங்கள் சொல்லுகின்றன. பொதுவாக மாசி மாதத்தில் வரும் ஏகாதசிகளுக்கு ஜெய ஏகாதசி, விஜய ஏகாதசி என்று பெயர். இதில் வளர்பிறை வருவது ஜெய ஏகாதசி என்றும், தேய்பிறையில் வருவது விஜய ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த 2 ஏகாதசி திதிகளும் விரதம் இருப்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள்
அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். விரதங்களில் ஏகாதசிக்கு இணையான விரதம் எதுவும் இல்லை என்று பத்ம புராணம், கருட புராணம் உள்ளிட்ட புராணங்கள் சொல்லுகின்றன. ஏகாதசி திதியானது வளர்புரை தேய்புரை என மாதத்திற்கு 2 முறை வருகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு முந்தைய 4வது நாளை ஏகாதசி என்கிறோம். வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் வருகின்றன. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயரும் தனி சிறப்பும் உண்டு. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியது. பொதுவாக ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அஸ்வமேத யாகம் செய்வதற்கு இணையான பலனை தரும் என்பார்கள். சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இந்த நாட்களில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் கேட்ட வரன்கள் கிடைப்பதுடன் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக மாசி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து திதிகளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றவை. அப்படி மாசி மாதம் தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜய ஏகாதசி என பெயர். இது முக்கியமாக 2026ஆம் ஆண்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி மாபெரும் சிறப்பு மிக்கது. அதிர்ஷ்டம், வெற்றி, செல்வம் உள்ளிட்ட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் தரும் சக்தி பெற்ற நாள் இதுவாகும். விஜய ஏகாதசி திதியானது மாபெரும் சிறப்பு மிக்கதாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஏகாதசியில் காலையிலேயே ஏகாதசி விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து முக்கியமாக இந்த நாட்களில் விரதம் இருந்து பலன் பெற வேண்டும். ஜனக மகாராஜா தனது மகள் ஜானகிக்கு சரியான கணவனை தேர்வு செய்ய முடியாமல் குழப்பத்தில் தவித்து வந்தார். தெய்வ அம்சம் பொருந்திய தனது மகளுக்கு யாரை மணமகனாக தேர்வு செய்து என யோசித்தவர் மகாவிஷ்ணுவிடமே இதற்கு வழி கேட்கலாம் என முடிவு செய்து யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகத்தின் பயனாக ஜனகரின் முன் தோன்றிய மகாவிஷ்ணு, விஜய ஏகாதசி நாளில் உனது அரண்மனை வாசலை தேடி வரும் ஒருவனுக்கு உமது மகளை திருமணம் செய்து கொடு என கூறினார். விஜய ஏகாதசி நாளுக்கான ஜனக மகாராஜாவும் காத்திருந்தார். அந்த நாள் அரண்மனை வாசலுக்கு மிதிலையின் இளவரசன் ஸ்ரீ ராமரே வந்தார். அவருக்கு ஜனகர் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. அதனால் விஜய ஏகாதசி தினம் வெற்றிக்குரிய நாளாகவும் நினைத்தவற்றை நிறைவேற்றி தரும் நாளாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில்தான் ஸ்ரீராமர் அரக்கர்களை அழித்து வெற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. விஜய ஏகாதசி நாள் முழு உபவாசம் இருந்து மகாவிஷ்ணு திருநாமங்களை பாராயணம் செய்ய வேண்டும். பகவத்கீதை புராணங்களை படிக்க வேண்டும். மகாவிஷ்ணுவை போன்று பாடல்களை கண்டிப்பாக பாட வேண்டும். விஜய ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், செல்வம், வளமான வாழ்வு ஆகியவை கிடைக்கும். பிறப்பு இறப்பு இல்லாத நிலை அளிப்பத்துடன் மோட்சத்தை கொடுக்கும் ஒரு அற்புதம் நிறைந்த இந்த விரதமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.